கோவையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து களப்பணிகளை, தேர்தல் பரப்புரைகளை செய்து வருகிறோம். நானும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமதும் தமிழ்நாட்டில் அநேகமாக அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை செய்து இறுதியாக சில தொகுதிகளில் எஞ்சியுள்ள நாட்களில் முடிக்கவிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விழுமியங்களை சிதறடித்து இருக்கின்றது. அவற்றினுடைய பண்புகளை எல்லாம் சிதைத்திருக்கின்றது. இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தலில் முதன்மையாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி அளிப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இந்த தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் கண்ட காட்சிகளாக அமைந்திருக்கின்றன. நேற்றைய தினம் பாஜகவின் சார்பில் சங்கல்ப் பத்ரா அப்படிங்கிற பெயரில் தேர்தல் அறிக்கையை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை படித்து பார்க்கும்போது அது சங்கல்ப் பத்ராவுக்கு பதிலாக சங்கட பத்ராவாக தான் இருக்கின்றது என்று குறிப்பிடலாம். காரணம், ஏற்கனவே 2014 அதே போல் 2019 தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக 2014 என்ன சொன்னார்கள் என்றால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு 15 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. அதை பற்றி கேள்வி கேட்டபோது அன்றைய பாஜகவினுடைய தலைவர், இன்றைய உள்துறை அமைச்சர், தேர்தல் நேரத்தில் பேசினதையெல்லாம் ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இப்போது பாஜகவினுடைய இந்த சங்கட பத்ராவை எழுதியிருக்கின்ற அந்த குழுவினுடைய தலைவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேந்திரநாத், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 15 லட்சம் ரூபாய் விவகாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, 2014 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எனவே அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் இங்கே நான் பகிர விரும்புகின்றேன். எனவே இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள். அது தவிர அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள், உதாரணமாக இலவச மின்சாரம் தருவோம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 யூனிட் இலவச மின்சாரம் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தவிர டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டெல்லியில் 200 யூனிட் இலவச மின்சாரம் அளித்து வருகிறார்கள். எனவே ஏற்கனவே மாநில அரசுகள் அமல்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றை காப்பியடித்து அதை பின்பற்றி பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆயுஷ்மான் காப்புறுதி திட்டம், இதை பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்லியில் காப்புறுதி திட்டம் 9000 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு வருகிறது.
ஆனால் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் 8000 கோடி ரூபாய்க்கு தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னென்னா 75 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு அவர்களுக்கு முழுமையான காப்புறுதி அளிக்கப்படும் என்று பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவிற்கு பல தரப்பார்களுடைய நலனையும் அது பேணவில்லை. குறிப்பாக முதியோர்களுக்கு 75 வயதை மிகைத்தவர்களுக்கு இந்த காப்புறுதி என்று சொல்வதை முதியோர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். கொரோனா காலகட்டத்தில் ரயிலில் பயணம் செய்வதற்கு அதுவரை 60 வயதை தாண்டிய மூத்த குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த 50 விழுக்காடு கட்டண சலுகையை ரத்து செய்த ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. கொரோனா காலத்துக்கு பிறகும் கூட முதியோர்களுக்கான அந்த கட்டண சலுகை இதுவரை கொடுக்கப்படவில்லை. இந்த சங்கட பத்ராவிலையும் கூட அதை பற்றி குறிப்பிடவில்லை. அதேபோல் ரயிலிலே 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த சலுகையும் ரத்து செய்தது மோடி ஆட்சி. இன்றைக்கு 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ரயிலிலே பயணம் செய்தால் அவர்களுக்கு கட்டணம் உண்டு. அதே நேரத்தில் சீட் இல்லை என்ற ஒரு நிலவரம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பேருந்து கழகத்தில் மகளிரும் இலவசமாக பயணம் செய்யலாம். 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் இலவசமாக பயணம் செய்யலாம். அதே போல் குழந்தைகள் 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் பயணம் செய்யலாம் என்று ஒரு மாநில அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் முதியோர்களையும் மதிக்கின்றது, குழந்தைகளையும் மதிக்கின்றது. ஆனால் குழந்தைகளையும் முதியோர்களையும் மதிக்காத ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சலுகையை பறித்த ஆட்சி பாஜக ஆட்சி. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் குழந்தைகளுக்கான நாங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை எல்லாம் அளிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் வேலையின்மை வரலாற்று, அதாவது 47 ஆண்டுகள்